அந்த சொல்ற அந்த பகுதியில பெரியார் போட்டோ, அண்ணா போட்டோ, கலைஞர் போட்டோ எல்லாம் காட்டுறாங்க. இவ்வளவுதான். இவங்க 3 பேரை பத்தி தனியான எந்த குறிப்புகளும் சொல்லல. அந்த பின்னால அந்த நரேஷன் வரும்போது இந்த விஷுவல்ஸ் வருது. 2 செகண்ட் கூட இருக்காது. அது அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. ஆனா மேடை போட்டு மைக்குக்கு மைக்கு இந்து மதத்தை அவமானப்படுத்தலாம், திருமாவளவன் சொல்றான், அசிங்கமான சிலைகள் இருந்தா அது இந்து கோவில், இந்து கோபுரமா இருக்கும் அப்படிங்கிறான். ராஜா சொல்றான், நீ இந்துவாக இருக்கும் வரை நீ வேசி மகன் அப்படிங்கிறான். இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஆனா இந்த 2 செகண்ட் தான் அவன் பொறுத்துக்க மாட்டானா? அப்படி அவங்களால பொறுமையை காக்க முடியவில்லை என்றால் இவங்களுக்கெல்லாம் ஒரு அட்ரஸ் பண்ற மாதிரியான ஆமா, இதுல அரசியல் இருக்குன்னே வச்சுக்கிடுவோமே. இப்ப என்ன அதனால என்ன நட்டம்? நமக்கு ஒண்ணும் நட்டம் கிடையாது. அவங்களுக்கு தான் பயம் இல்லையா? அப்போ அந்த பயத்தின் வெளிப்பாடுன்னு நான் சொல்றேன். இதுக்கு அவங்க அப்படியே நாகரிகமா வச்சுக்கிட்டு நீங்க அப்படி இவங்க யார் சொல்றது நான் இதை பேசணும் பேசக்கூடாதுங்கிறத இல்லையா? என்னுடைய அஜெண்டாவை நான் தான் தீர்மானிப்பேன். இல்ல அங்க அவங்க வைக்கிற கேள்வி என்ன, அது ஒரு ஆன்மீக மாநாடுங்கும் போது அங்க பக்தர்கள் தான் வந்திருப்பாங்க. முருக பக்தர்கள் மாநாடு கொடுக்க வேண்டியது பக்தி தான். அங்கேயே அவங்களுக்கு அரசியல கொடுக்கணும். விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அங்க வந்து பக்தின்னா என்ன? முழு நேரமும் அங்க வந்து யாகம் வளர்த்து பஜனை பாடி செய்யலையே. நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசினாங்க. 1-2 அரசியல், எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்தாங்க? பாஜக இருந்து வந்தாங்க, அதிமுக இருந்து வந்தாங்க, அவ்வளவுதான். திமுக இருந்து கூப்பிடுறீங்க வந்தாரு. ஆமா, பவன் கல்யாண். இதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமாக வரக்கூடியது தானே. மக்கள்கிட்ட போய் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க அரசியல் இருக்கு அப்படின்னு, அவ்வளவுதானே. இதுக்கு உட்கார்ந்து டிபேட், இதுக்கெல்லாம் உட்கார்ந்து டிபேட் நடத்துறான். என்னைக்காவது இந்த மாதிரி ஆசா பேசுனதுக்காகவோ, திருமாவளவன் பேசுனதுக்காகவோ, கருப்பர் கூட்டம் பேசுனதுக்காகவோ இதுவரைக்கும் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி டிபேட் நடத்தியிருக்கா? அப்ப இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு தெரியுதா இல்லையா? அதே மாதிரி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அந்த தீர்மானத்தில் முழுக்க முழுக்க ஆன்மீகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டா, அந்த தீர்மானத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களுடைய வாக்கு வங்கியை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறது. அது ஒரு நேரடியான ஒரு அரசியல் மாநாட்டா மாத்தது இல்லையா? ஆமா சார். இப்போ 6 படை வீடுகள்ல முதல் படை வீடாக சொல்லப்படுறது திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு ஒரு பிரச்சனை வருது. நம்ம தமிழக அரசு என்ன பண்ணுச்சு? அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கு, இதே இது திமுக கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கு. திமுக கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் குதிக்கிறான். ஆனா அரசு வந்து அப்படியே 2 பேரையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒன்று பண்ணுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோகால்டு பெரிய நடுநிலை 4 ஏடுகள்லாம் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாங்க? ஒன்றும் பண்ணல. இந்த மாநாடு நடக்கிற அன்னைக்கே டைரக்டர் பேர் என்ன, அமீர், அவன் ஒரு பேட்டி கொடுக்குறான். என்ன, நாங்கெல்லாம் இந்த சிக்கந்தர் மலைலாம் கீழே இருக்கிற அடிவாரம் தான் திருப்பரங்குன்றமா, இதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அதுக்கு அவரு தான் ஒரு விளக்கம் கொடுக்கிறாருல. அது சொல்லிட்டு அப்படி வந்து சிக்கந்தர் மலையை மாத்தி இருந்தா, அது மாற்றப்படல, அதுக்கு பேரே அப்படிதான் இருக்கு. அப்படி மாத்தி இருந்தா மாத்தும் போதே ஒரு எதிர்ப்பு எழுந்திருக்கும் அப்படின்றாரு. ஆமா. அப்ப 1827ல ஒரு கேஸ் இருக்கு, அது எதிர்ப்பு தானே. 1924ல